வணக்கம். இது உங்கள் நூப் இன்வெஸ்டார்ஸ் தமிழ். மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க நம்புறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ இது எந்த விதமான டிப்ஸ் அண்ட் கால்ஸும் கிடையாது. வெறும் என்னோடய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறேன், அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன நினச்சானே தெரியல, இவ்வளோ பெரிய அப்புக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப மோசங்க. இன்றைக்கி இன்ட்ராடே பண்ண பையர்ஸ்லாம் நினச்சி பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன கஷ்டப்பட்டுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப இல்லை, ஒரு என்ன ஒரு 93-100 பாயிண்ட் தான். இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளாரே இன்றைக்கி அரைச்சிருக்கான். அப்புறம் பை பண்ண நிலமையில நினச்சி பார்த்தா, ஐயோ அப்போ ரத்த கண்ணீர் தான் நினைக்கிறேன். நானும் ஒரு காலத்தில் பை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பை பண்ண நிலமெல்லாம் இதுதான். இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. ட்ரெண்ட் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் சரி, ஓகே. இன்றைக்கி நியூஸ், ஒரு சில நியூஸ், நல்ல நியூஸ் இருக்குது. அது என்னென்னு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மதர்சன் சொல்லி பார்ப்போம். மதர்சன் இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா ஒரு 11% ஸ்டேக் ஒரு இஸ்ரேலியன் கம்பெனியில், ஆரின்னு ஒரு ஆட்டோமேட்டிக் கம்பெனியில் ஸ்டேக் பை பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிவ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ அதனால தான் இவங்க மதர்சன் சுமி அதே மேனுஃபேக்சரிங் தான், எலக்ட்ரிக் மொபைல். ஸோ டெஸ்லா என்றைக்காவது இந்தியாவில் வந்து சப்போஸ் ஃபியூச்சரில் வந்து அவங்க பிளான் போடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இதனால் பலனடையக்கூடிய ஒரு ஷேர்னால் அது கண்டிப்பாக மதர்சன் சுமி ஒன்றா இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக நமக்கு கன்சிடர் பண்ண வேண்டிய நல்ல ஒரு ஸ்டாக்கு மதர்சன் சுமி. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மதர்சன் சுமி. ஸோ நல்ல ஒரு பையிங் ஜோனில் இருக்குமான்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஸோ இன்றைக்கி இந்த நியூஸ்னால ஒரு 1.5% ஏறி இருக்குது. ஆனால் இந்த ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரன் அப் கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷன் இருக்கணும், இருந்து தான் ஆகணும். அப்படி இருக்கிறது தான் கரெக்டு. ஸோ கண்டிப்பாக இது கூடிய சீக்கிரம் உடைக்குன்னு நினைக்கிறேன். அந்த 200 ரேஞ்சை கண்டிப்பாக உடைச்சிதுன்னா நல்ல ஒரு ரன் அப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோட வேல்யூஷன் பார்த்தோன்னா நமக்கு அது ஓரளவு நல்லா புரிய வாய்ப்பு இருக்குதுங்க. இதோட பி பார்த்தீங்கன்னா 41, புக் வேல்யூ 38. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,31,000 வரைக்கும் வந்துட்டாங்க. ஃபேஸ் வேல்யூ ஒன்று தான். டிவிடெண்டும் கொஞ்சம் பெருசாக கொடுக்குற அளவுக்கு இல்லை. ஸோ கன்சிடர் பண்ணலாமான்னு நினச்சிங்கன்னா பி ஒரு 5 வருஷம் பி எடுத்து பார்த்தோன்னா மெயின்டைன் பியோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கன்சிடர் பண்ணணுமா நான் கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். குவார்டர் அண்ட் குவார்டர் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 2013 கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணிட்டாங்க. பெரிய விஷயம் இது. ஒரு ரெவன்யூ டபுள் பண்ணிட்டாங்க. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 50% அதிகப்படுத்திட்டாங்க ப்ராஃபிட்டையும். ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாக அந்த 9-10 அந்த ரேஞ்சில் 8-9 அந்த ரேஞ்சிலே போய்கிட்டு இருக்கிறதுனால ஒரு லாங் ரன்னுக்கு உண்மையாக ஒரு நல்ல ஷேராக தான் இருக்கும். ஸோ அடுத்த நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிவோல்ட்டில் தான். அதாவது ரிவோல்ட் வந்து ஸ்ரீலங்காலையும் கால் பதிச்சிட்டாங்க. ரிவோல்ட் யார் தானே, நம்ம ரட்டன் இந்தியா என்டர்பிரைசஸ் தான். இது ஒரு நல்ல ஒரு பெனி ஷேர் மாதிரி தான். ஆனால் ஒரு சில காலத்தில் ஒரு சில யூடியூபர்லாம் அதில் போட்டிருந்தாங்க, ரட்டன் இந்தியா வந்து ரட்டன் டாட்டாவோடதுன்னு. ரட்டன் டாட்டா சொந்தக்காரருன்னு. அதை நினச்சி பார்த்தா எனக்கு இன்னும் சிரிப்பாக. அதை நம்பி நம்ம பை பண்ண காலம்லாம் இருக்குது. அப்போ நம்ம எவ்வளோ பெரிய நூப்பாக இருந்துக்கோங்க. ரட்டன் இந்தியா என்டர்பிரைசஸ் வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு கம்பெனி கூட டைப் பண்ணி பைக்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி வந்து எவல்யூஷன் ஆட்டோ பார்ட். ஸோ இந்த டைமில் அதோட ஷேரோட ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்டர்பிரைசஸ் ஸோ ஒரு நல்ல கன்சல்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு ரேஞ்சில் ரொம்ப கசமசான்னு இருக்குது. பட் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேனல் பாட்டுற மாதிரி தான் அப் ட்ரெண்டில் இருக்குது. மேபி இது கீழே தொட்டால் மேபி பைக் ஜோன் வரலாம். இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பைக் ஜோனாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு 75 அந்த ரேஞ்சு. பட் அதோட கண்டிப்பாக இதோட இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேல்யூஷன் மாதிரி இப்போ பார்ப்போம். ரட்டன் இந்தியா என்டர்பிரைசஸ் இதோட ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா வெறும் 98, ஐ மீன் 9.8 தான். புக் வேல்யூ 6 ரூபா தான். இது என்ன ஒன்றுமே புரியலையே.
ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா வெறும் 9.84 தான். ஸோ நல்ல ஒரு ஸ்டாக் வேல்யூவில் இருக்குது. பி வேல்யூ நல்லா இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 81, டிவிடெண்ட் சுத்தமாக இல்லை. மார்க்கெட் கேப் 11,000 கோடி. இப்போ இன்வெஸ்டர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம். இன்வெஸ்டர்ஸ் கிட்டனா ப்ரொமோட் ரேட்டே ரொம்ப அதிகமாக இருக்குது. எஃப்ஐ நல்ல கணிசமான ரேட் வச்சுருக்காங்க. 8%, 9% வச்சுருக்காங்க. டிஐஎஸ்ட்டு சுத்தமாக இல்லை, லைட்டான ஏற்றிருக்காங்க இப்போ கொஞ்ச நாளாக. பப்ளிக் கிட்ட 16% இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. பட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம்னா சுத்தம் என்ன சேல்ஸே இல்லைங்குது. எக்ஸ்பென்ஸ் மட்டும் ஓகே சாரி, லாஸ்ட் 3 இயர்ஸாக தான் இருக்குங்களா. ஸோ நல்ல ஒரு சேல்ஸ் இருக்குது. 5,600 கோடி சேல்ஸ் பண்ணுறாங்க. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா போன இதெல்லாம் ரொம்ப மிஸ்மேட்சாக இருக்குது. இப்போ ப்ராஃபிட்டு பாருங்கள், சேல்ஸே இல்லை, 1,000 கோடி நஷ்டம். குவார்டர் ஆன் குவார்டர் எப்படின்னு பார்ப்போம். குவார்டர் ஆன் குவார்டர் ஒரு ஸ்டேபிளான 1,200, 1,500 அந்த ரேஞ்சிலேயே சேல்ஸ் பண்ணுறாங்க. பட் ப்ராஃபிட் அட் தென் நம்ம வாங்கிட்டோம்னா ப்ராஃபிட்டாக இருந்தால் கூட போதும். கடைசியாக கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணியாவது ஒரு நம்பிக்கையில் ஆவரேஜ் பண்ணலாம். பட் ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்குது. ஸோ இது எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா யோசிப்பேன். கண்டிப்பாக டவுட்டு தான். பட் இந்த நியூஸ் வந்து ரொம்ப நல்ல நியூஸ். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கணுன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து குவார்டர்லி ரிசல்ட் அக்டோபர் 19 விடுறதா சொல்லியிருக்காங்க. இவங்க எப்படி எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து யூஎஸ் ரெசஷன் வரும்னு சொன்னாங்க, அப்புறம் ஊனாங்க, அப்படி எதுவுமே ஆகலை. அவன் எல்லாருமே அடித்து மேலே ஊற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மேபி அங்கே ரேட் கட் வந்ததுன்னா பெனிஃபிஷரி ஆகுதுல ஹெச்டிஎஃப்சி ஒன்றா இருக்கலாம். ஸோ அதனால் உள்ளே போய் வந்து பார்ப்போம். ஸோ 12 லட்சம் கோடி மார்க்கெட் கேப் உள்ள ஒரு கம்பெனி. பிஇ பெருசாக நம்ம பேங்க்கில் பிஇ பார்க்கறது கரெக்டாக இருக்காது. குவாலி 601, டிவிடெண்டும் நல்லா தான் இருக்குது. பட் ப்ராஃபிட் எப்படி பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். இதை பற்றி நான் என்ன சொல்கிறது, வேறு மாதிரி கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 டைம்ஸ் இல்லை, நியர்லி 10 டைம்ஸ் வந்துச்சு. இப்போ 35,000 க்ரோர்ஸ்லேருந்து இப்போ 2,83,000. ஐ மீன் 10% ஐ மீன் 10x அளவுக்கு அவங்க சேல்ஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நெட் ப்ராஃபிட் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் ப்ரைஸ் படி பார்த்தீங்கன்னா அவன் பெருசாக ஏறாது, எல்லாருக்குமே தெரியும். குவார்டர் ஆன் குவார்டரும் நல்லா போயிட்டுருக்கு. 79 க்ரோஸ் 79,000 க்ரோஸ் ரெவன்யூ பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 18,000 க்ரோஸ் பர் குவார்ட்டருக்கு பண்ணிகிட்டு இருக்க கம்பெனி. பட் ஷேரோட வேல்யூ பெருசாக ஏறவே இல்லை, அதே ரேஞ்சில் தான் இருக்கா. ரீசெண்டாக கூட நல்லா கீழே இறங்கியிருந்தான். ஸோ டீலாக இருக்குது, வீக்கில் போடுவோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக 2021 பெருசாக ரிட்டர்னே இல்லை. 3-4 வருஷமாக. மேபி இந்த தடவை ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்து, ஏன்னா யூஎஸ் வேறு ரேட் கட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக யூஎஸ் ரேட் கட் பண்ணால் இந்தியாவை ரேட் கட் பண்ணுவாங்க. அப்படி இந்தியா ரேட் கட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி விகிதம், ஐ மீன் இவங்க ஆர்பிஐ கிட்ட வாங்குற வட்டி விகிதம் கம்மியாகும். அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து உடச்சி மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இதை க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சு வீக்லி முடிஞ்சதுன்னா மேபி ட்ரை பண்ணலாம். 1,720 ஒரு லாங் ரன்னுக்கு உண்மையாகவே ஒரு ஒர்த்தான ஷேர் தான். பட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களோட அட்வைஸரை கேட்டுக்கோங்க, ஃபினான்ஷியல் அட்வைஸரை. பட் கீழே இருந்தப்பெல்லாம் யாருமே அதை கவனிக்க கூட இல்லை நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல நல்லா மேலே ஏறி இருக்காங்க. ஒரு சில ஷேர் நல்லா கீழே இறங்கியிருக்கு. அது என்னென்ன ஷேர் பார்ப்போம். ஹிந்துஸ்தான் ஆர்என்எஸ் இந்த டேயில் பார்ப்போம். ஒரு நல்ல சரியான ரேலி, இதை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஒரு சரியான ரேலி கொடுத்துச்சு லாஸ்ட் இயர்லாம். இப்போ கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஒரு இது மேபி ஒரு 4,000 அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா ஒரு ஷேர் வாங்கி நம்ம போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஆசைக்கு. ஏன்னா அதோட மார்க்கெட் கேப் அந்த அளவுக்கு ஏறி இருக்கு. மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கோடி, ஆல்மோஸ்ட் டாடா மோட்டார்ஸ் மாதிரியே தான். லாஸ்ட் 1 இயராக பார்த்தோன்னா அதோட பிஇ கிட்ட வந்துட்டு இருக்கு. மெயின் பிஏ 35 தான். ஸோ ஒரு நல்ல பைக் ஜோனில் தான் இருக்குது. இது என்னன்னா எப்பயுமே குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தீங்கன்னா இவங்க 4th குவார்டர் தான் நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க. மார்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்க, மார்ச் எப்படி இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் பாருங்கள் இருக்காது. ஏன்னா இவங்களோட செட்டில்மெண்ட் டைம் வந்து கடைசிக்குள்ளார செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த இயர் எண்டுக்குள்ளே செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க ஒரு 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 பொருள் வாங்குறாங்கன்னா. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது எப்பயுமே மார்ச் குவார்ட்டரில் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய. ஆனால் அதுக்குன்னு இப்போ லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் பாருங்கள், டிசம்பர்
லாஸ்ட் டிசம்பருக்கு இந்த டிசம்பர் 5666 க்ரோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 6000 க்ரோஸ் பக்கம் பண்ணிட்டாங்க. ஸோ இயர் ஆன் இயர் நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டிஃபென்ஸ் செக்டாரில் ஒரு ரீசனபிளான பிஇயில் இருக்க ஒரே ஷேர் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் மட்டும் தான். ஆனால் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம், 3 லட்சம் கோடி. ஸோ இங்கேருந்து டக்குன்னு மேலே வருமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு. பட் 1 or 2 இயர் பேஷன்ஸோட ஒரு ஹோல்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக இதுவும் இங்கேருந்து மறுபடியும் டபுள் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே தான் இருக்குது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்த ஷேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏஞ்சல் ஒன் ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுத்துருந்தது. நியர்லி ஒரு 6% பக்கம் பார்த்தேன். இப்போ 5.2ல் வந்து முடிச்சிருக்காங்க. டேக் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஒரு சின்ன டவுன் ட்ரெண்டில் தான் இருக்க மாதிரி தெரியுது ஷேர் மொத்தமாகவே பார்த்தாலும். அவங்களால அதை உடச்சி மேலே வர முடியல. பட் இப்போ உடைச்ச மாதிரி தெரியுது. லெட்ஸ் கரெக்டாக இது மேட்ச் ஆகலை. பட் இருந்தாலும் மேபி இந்த ஷேர் இங்கேருந்து அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஜியோ ஒரு பிளாக் ராக் கூட சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சு அவங்களும் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் அதுக்கான எந்த ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் தெரியல. பட் அது லேட்டாக ஆகலாம். என்னதான் இருந்தாலும் ஏஞ்சல் ஒன்ன்றதாலும் ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய கம்பெனி. ஒரு நல்ல ஒரு பிஇயில் கிடச்சுன்னா அதை வாங்கி போகிறதுல எந்த விதமான தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏஞ்சல் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு 19 பிஇயில் தான் இருக்குது. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இதோட பிஇ இப்போ இருக்கிற பிஇ தான் ஒரு கம்மியான பிஇ. ஸோ ப்ரைஸ் டு ஏர்னிங் நல்லா இருக்குது. 18.3 தான் 3 வருஷத்துக்கு. ஸோ அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு நல்ல கம்பெனி, ஒரு நல்ல மார்க்கெட் பேர் 23,000 கோடி தான். லைக் இது இன்னும் கொஞ்சம் லைக் 50,000 க்ரோஸ் 60,000 க்ரோஸ் ஈஸியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏஞ்சல் ஒன் மாதிரி சார். ஏன்னா ரொம்ப வருஷமாக இருக்காங்க, லைக் மோதிலால் வருஷம் மாதிரி. அண்டு ஆன்லைன் ப்ரோக்கரேஜ், அது டிஸ்கவுண்ட் ப்ரோக்கராக இருக்காங்க. ஸோ கன்சிடர் பண்ணலாமாங்கிறத உங்கள் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு கன்சிடர் பண்ணுங்கள். பட் ரேஞ்ச் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேஞ்சில் கீழே இருக்கான். இன்னும் கொஞ்சம் கீழே வந்தாங்கன்னா ஒரு 2000 அந்த ரேஞ்சில் கிடச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் அது வரைக்கும் வருவானா அப்படின்னு தெரியல. பட் வாய்ப்புகள் இருக்குது, எதுவுமே இல்லாமல் இல்லை. ஏன்னா மார்க்கெட்டே உச்சத்தில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி கூட பை பண்ணலாம். அடுத்து கேடிகே பேங்க். இந்த கர்நாடகா பேங்க் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ரிஸ்க்லையும் இருக்கும். ஏன்னா ஒரு ரொம்ப வருஷமாக ஒரே ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஷேரில் இதுவும் ஒரு ஷேர். லைக் பெருசாக இந்த மூமெண்ட்டில் லாஸ்ட்டு வீக்லி பார்த்தா தெரியும். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாகவே பெருசாக மூமெண்ட் இல்லை. அதே ஒரு 200 அந்த ரேஞ்சிலே தான் சுற்றிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு நல்ல மொமெண்டம் கிடச்சிருக்கு. ஆனால் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா பையிங் கேண்டிலோட வேல்யூம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அங்கங்கே அப்பப்போ சின்ன சின்னதாக வந்துட்டு போகுது. பட் இருந்தாலும் என்ன தான் ஐ பண்ணாலும் அங்கே ஒரு கொட்டு வச்சுறாங்க. இது ஒரு நல்ல இதெல்லாம் டெலிட் பண்ணி விடுவோம். அதை இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேஞ்சாக இருக்குது. இந்த 240 to இந்த 415 இந்த ரேஞ்சில் வந்து ஒரு நல்ல ரேஞ்சாக இருக்குது. மேலே தொட்டு கீழே வராங்க. ஸோ மேபி இதை உடைச்சாங்கன்னா அந்த இடத்துல மேபி பை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல பைக் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நல்லா பைக் ப்ரெஷர் வந்திருக்கு. பட் இருந்தாலும் எல்லாமே அந்த இடத்துல கேண்டில் அப்படி வரும். அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேண்டில் வரமாட்டுது. ஸோ அவங்க வந்து அப்படியே கொட்டு வச்ச மாதிரி இறக்கி விட்றாங்க. ஸோ மேபி கீழே வந்ததுன்னா ஒரு ட்ரை பண்ணலாம். 410 அந்த மாதிரி விஷயத்தில் வந்துச்சுன்னா. ஆனால் ஒரு நல்ல லாங் ரன்னுக்கு இது ஒரு நல்ல ஷேர் தான் கர்நாடகா பேங்க். பிஇ பெருசாக பேங்க்கில் பார்க்குறதே வேணாம். பட் மார்க்கெட் கேப் பார்க்கணும். மார்க்கெட் கேப் வெறும் 8,000 கோடி தான் இருக்குது. மேபி ஃபியூச்சரில் 16,000 கோடி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அண்டு பேலன்ஸ் ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 10 இயர்ஸில் டபுள் பண்ணிட்டாங்க. ட்ரிபிளே பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 9,000 க்ரோஸ் வந்துட்டாங்க. குவார்டர் பார்த்தாலும் தெரியும். இப்போ டீசெண்டான இன்க்ரிமெண்ட் அழகாக காட்டிகிட்டு இருக்காங்க. 2,000 கோடி வந்துட்டாங்க. லாஸ்ட் குவார்டர் மட்டும் லைட்டாக அடி. பட் கண்டினியூஸாக கொஞ்சமாக அந்த 300, 400, 300, 250 இந்த ரேஞ்சில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜூன் குவார்டர் பார்த்தீங்கன்னா 400 க்ரோஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பேங்க் ஃபார் த லாங் ரன் அப்படின்னா அது கேடிகேவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து இன்றைக்கான ஷேர் நியூஸ் இது போதுன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்றைக்கி முடியறதுக்கு முன்னாடி நம்ம இது செக் பண்ணி பார்ப்போம், எஃப்ஐ டேட்டா வந்துருச்சான்னு. எஃப்ஐ டேட்டா பார்க்கக்குள்ள மணி 5:50, 16th செப்டம்பர் வந்துருச்சு. எஃப்ஐ செல் பண்ணி வச்சுருக்காங்க 1000 கோடிக்கு. அண்ட் டிஐ 750 கோடி பை பண்ணியிருக்காங்க.
ஸோ அவங்க வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஎஸ்எல்ல வேறு எஃப்ஓஎம்சி மீட்டிங் வேறு வருது. ஸோ எல்லாருமே ஹோப் பண்ணுறது 50 பேசிஸ் பாயிண்ட் குறைப்பாங்கன்னு. லெட்ஸி வெயிட் பண்ணுவோம். 25னா கொஞ்சம் மேபி ஒரு ஒரு அர்ஜ் செல்லிங் இருக்கலாம். அர்ஜா அவங்க செல் பண்ணுறப்ப நம்ம அதை கேப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நம்ம வெயிட் பண்ணி கேப்சர் பண்ணணுங்கிறது தான் என்னோட எண்ணம். ஏன்னா ஒன்ஸ் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஸ்டாக்ஸும் பெனிஃபிட் தான். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு மாற்றணும் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சஜஷன் தான் சொல்லுங்கள். அண்ட் ஏதாவது இன்ஃபர்மேஷன் நான் தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.